நீ போயிட்டு வந்து உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு, உனக்கு ஓகே அப்படின்னா எனக்கு ஓகேடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வந்து ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு காலையில் ஸ்டார்டிங்கில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லை. இது ஏதோ நார்மலாக இது இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நேற்று ஒவ்வொரு இதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது தான் ஓகே இதில் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இது. குட் குட் குட். நன்றி. நல்லா வளரணும், நல்லா வளரணும், கடைபிடிங்க, நல்லா வளரணும். நான் தேனி மாவட்டம் சின்னமனூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் வந்து சிவன் கோயில் பூசாரியா இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் 10 வருஷமா. இதுதான் நம்ம பயிற்சியில முதல் பயிற்சி. இதுக்கு முந்தி இந்த மாதிரி பயிற்சிக்கு எங்கேயும் போனதில்லை. ஐயா அவங்க யூடியூப் விளம்பரத்தை பார்த்தேன், ஃபோன் பண்ணோன்னே நேரில் பேசினாரு, ரொம்ப திருப்தியாக இருந்தது. பயிற்சியும் நல்லா திருப்தியாக இருந்தது. மன மகிழ்ச்சியோட ஐயாவுக்கு வாழ்த்து சொல்லி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். வாங்க, டக்குன்னு வாங்க, முடிச்சுட்டு போலாம் வாங்க. எல்லாம் சிவமயம். ஐயா என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அவர் தந்தை மாதிரி தான். என் செல்லில் தந்தைன்னு தான் வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது நான் யூடியூப் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மலை ஏறுறது பிடிக்கும். ஆனால் மலை ஏறுறவங்களாம் மூச்சு வாங்கிட்டு உக்காந்து மூச்சு பயிற்சி பண்ணுவாங்க. மூச்சு பயிற்சி என்னன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ஐயா வாட்ஸ்அப்பில் பார்த்தப்போ மூச்சு பயிற்சி வாசி யோக பயிற்சி சொல்லித்தரேன் அப்படின்னு ஒரு ஐயாவை காண்டாக்ட் பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன். நான் திருவண்ணாமலை தான். நான் எல்லாம் சிவமயம். நன்றிங்க ஐயா. வாங்க எல்லாரும் வாங்க, வந்து டக்குன்னு போயிடுங்க. திருச்சிற்றம்பலம். அடியன் செஞ்சியில் அடியன் பேர் ஷகிலா. அடியன் அடியாராக இருந்து தொண்டுலாம் செஞ்சிட்ருக்கேன். காசி விஸ்வநாதர் கோயிலில் தொண்டு செஞ்சு பூஜையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அடியன் வந்து ஐயாவை பல முறை முற்றோதல்களில் பார்த்துருக்குறேன். ஆனால் ஐயாவுக்கு உள்ள இவ்வளோ ஒரு இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியாது. எவ்வளோ ரகசியமாக இதெல்லாம் வித்தைகளெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு ரொம்ப எளிமையாக நம்மளோட பழகின்னு இருக்காரு. இந்த வாசியோகன்றது இறைவனை நேரடியாக நம்ம ஆன்மாவும் இறைவனும் தரிசிக்கிற ஒரு இது. அதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்து நம்மளுக்கு இது ஒரு பெரிய தொண்டு செஞ்சிருக்காரு. அதுக்கு ரொம்ப ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். வாழ்க வளமுடன். ஐயா அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் சம்பத்து, விழுப்புரத்துலேருந்து வரோம். ஐயா கிரிவல பாதையில் அறிமுகம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவனுடைய அணுகருக்கு இல்லாமல் நம்ம திருவண்ணாமலைக்கு வர முடியாது. திருவண்ணாமலைக்கு வந்து யோக பயிற்சி கற்றுட்டு நம்ம இந்த பூர்வ ஜென்மம் நம்ம பிறந்த ஜென்மத்தை செய்த புண்ணியங்கள் தான் நம்ம வந்திருக்கோம். ஐயா அவர்களுக்கு நன்றி. வணக்கம். மௌனத்தில் இருக்காங்க. சஷ்டிக்காக ஒரு 6 நாள் காலையிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரல மௌனம் இருந்திருப்பாங்க. எனக்கு ரொம்ப 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 ஃபேவராக இருப்பாங்க. எல்லாம் எது வேணாலும் எனக்கு உதவியாக விட நின்று செய்வாங்க. இந்த பூஜைக்கு மற்ற எந்த உதவிகள் எதாக இருந்தாலும் நிறைய பேர் எனக்கு தாய் உள்ளத்தோட அன்பா 100 பேர் இல்லை, எத்தனை பேர், எத்தனை உறவுகள் தெரியுங்களா? தினசரி இரவு சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, என்ன பண்ணீங்க, என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்குறவங்க நிறைய பேர். அதில் இவங்கெல்லாம் சில பேர் இருக்காங்க. காலையில் எனக்கு அவங்ககிட்ட பேசுகிறவங்ககிட்ட பேசுகிறாங்களோ இல்லையோ, ஆனால் என்கிட்ட பேசி ஐயா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமான வாழ்த்துக்கள். என்னை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, எப்படி போயிட்டு இருக்குங்க பயணம் அப்படின்னு என்னை விசாரிக்கிற அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். சிவா. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலைக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் அப்பனா எங்களுக்கு வந்து உதவி கொடுத்தாரு, இவரு அறிமுகப்படுத்தினாரு. இந்த பயிற்சி நல்லா சிறப்பாக இருக்குது. நான் திருக்கோயிலூர்லேருந்து அந்த ஆனந்து வந்துக்கிறேன். என் பேர் முத்துலட்சுமி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ஐயா. அப்பனா வந்து எங்களுக்கு அருள் புரிஞ்சார். எனக்கு அதுவே சந்தோஷம் ஐயா, சிறப்பு ஐயா.
ஐயா உட்காந்துக்குங்க. இந்த எங்கள் குரு சொல்லுவார், நல்லா இட்லி பொங்கல் வடை இதெல்லாம் சாப்பிட்டா சுகமாக தூக்கம் வருண்டா ராஜா, நல்லா சாப்பிட்டா நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நல்லா தூங்கிட்டே இரு அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு எங்கள் குரு. எங்கே போகும்போது சொல்லுவார், நல்லா சாப்பிட்டுட்டு வா, வயிறு முட்டை சாப்பிடு, வயிறு முட்டை சாப்பிட்டா பொங்கல் சாப்பிடு, பொங்கல் சாப்பிட்டா தான் சுகமாக தூக்கம் வரும்னுவார். ஆமாம், சுகமாக தூக்கம் வருமா. அதனால் நமக்கு இப்போ தூக்கம் வராது. ஏன்னு கேட்டால் நம்ம எல்லாம் ஆக்டிவாகவே இருக்கோம். நம்ம தூக்கம் வர கிளாஸுக்கெல்லாம் போகலை. தூக்கம் வர கிளாஸுக்கு வந்து குரு ஒரு சொல்லுவார். குரு அப்படியே இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வித்தின் செகண்ட் அப்படியே போன உடனே ஒரு ரூமில் போய் உட்காந்துக்குவார். ஒரு வேலை என்ன தெரியுமா, இப்படி வருவார், அப்படியே மெதுவாக அப்படி வருவார். ஒரு ஆக்டிங் அப்படியே அப்படியே செப்பை செப்பா செப்பை செப்பா செப்பைவா அப்படியே மேலே நடந்து வருவார். ஏன்னா அவர் ஒரு ஆக்டர் இல்லையா குரு. அவர் நல்லா கற்றவர், இறைவனுடைய கேதா இருக்கிறவர். நம்மளாம் இறைவனோட சேரமா சேரலைங்கிறது அப்புறம் இல்லை. எவன் ஒருவன் இறைவனோடு மக்களோடு மக்களாக கலந்து இருக்கிறானா அவன் தான் இறைவன். தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு நான் இறைவன், என்னை வணங்கணும், என்னை வணங்கினா தான் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இறைவனா நினைச்சிடாதீங்க எப்பவுமே, அது போலி நாடகம். புரியுதா? வருவாங்க அப்படியே உக்காந்துக்குவாங்க. இப்படி உக்காந்த உடனே குரு அப்படியே பார்த்தா உலகத்துல பார்க்க முடியாத ஒரு மனுஷனை நம்ம பார்த்துட்டோம். என்ன, காணாத தெய்வத்தை கண்டுட்டோம். அதெல்லாம் இல்லை. அப்படியே போயிட்டு ரூம்ல உட்காந்துக்காரு. அவர் போய், ஐயா பார்க்க முடியுமா, பார்க்கலாமா, பேச முடியுமா, அப்படி ஏக்கங்கள் உங்கள் மனசுக்குள்ள எப்பவுமே வரக்கூடாது. அப்படிப்பட்ட நண்பர்களை நம்பி போகாதீங்க. புரியுதா? இது முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன். தன்னோட யார் சமநிலையில இருக்கிறாங்களோ, தன்னை யார் தன்னை பக்குவப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நம்புங்க. உங்களோட இந்த நிமிஷம் நான் உங்களோட தான் பயிக்கப்பட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த நிலை வேற. அத மாதிரி உங்களுடைய இந்த போலி நாடகத்துக்கும் போலி வேஷத்துக்கும் போய் பின்னாடி நின்றுடாதீங்க. யார் ஒருத்தர் உங்களுக்கு உண்மையா சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களோட நம்பிப்போம். நான் மட்டும் இல்லை, மற்றவங்களோட சரி, உங்களுக்கு மற்றவங்களுக்கும் தெளிவுபடுத்துங்க அதை. புரியுதா? இதை முதல்ல இந்த மனசால் காம்படிஷன் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கூப்பிட்டு பிராணயோகம்னா என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா? மேலே காற்றை இழுக்கணும், கீழே விடணும், மேலே ஏற்றணும், கீழே இறக்கணும், மேலே ஏற்றணும், கீழே இறக்கணும், மேலே 2 அண்ணாக்கில் 2 குதம் இருக்குது, அந்த குதத்து வழியாக காற்றை ஏற்றுங்க, திருப்பி கீழே இறக்குங்க. நீ உட்காந்த இடத்துல சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. யாரும் கிட்ட வந்து எங்கே போகுது காற்று எங்கே வருதுன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. பயிற்சி வருதான்ட்டு போய் எழுதுவாங்க. அது வாசி யோகம் இல்லை. நாம் கற்றுக் கொடுக்கறது எந்த வழியாக போகுது, எப்படி வருதுங்கிறது அதை சொல்லிக் கொடுக்கணும், முறைப்படி சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் வாசி யோகத்தினுடைய அர்த்தம். இப்போ அடுத்தது, நேற்றுக்கு போனதுக்கெல்லாம் நம்ம ரிவிஷன் வந்துடுவோம். நேற்றுக்கு பண்ணமில்லை ரிவிஷன். நீங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்க, நான் சாப்பிடலை. நான் இந்த பயிற்சி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி கொடுக்குறேன். காலையில் எழுந்த உடனே செய்ய வேண்டிய உடற்பயிற்சி. காலையில் எழுந்தவனா வேகமாக செஞ்சிருவேன். ஒரு 10 நிமிஷம் தான், 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நான் செஞ்சிருவேன். அந்த உடற்பயிற்சி பாருங்க. இந்த உடற்பயிற்சியில் உங்களுக்கு எது சுலபமாக இருக்குதோ, எந்த பயிற்சி சுலபமா, வயசானவங்க 35 வயசுல இருக்கவங்க எப்படி வேணாலும் துள்ளி குதிங்க. 35 வயசுல முயற்சி பண்ணுங்க, நல்லா திருப்புங்க, உடையுங்க, இது பண்ணுங்க. 40 வயசுக்கு மேலே போயிட்டா கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. 40-45 வயசுக்கு மேலே போனவங்க கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. 35 வயசுக்கு எப்படி வேணாலும் செய்யுங்க. அதை நம்ம காப்பாற்றிடுவோம், இறைவன் காப்பாற்றிடுவோம், நம்மளை வழி நடத்திட்டு போயிடுவார். ஓகேவா? இப்போ சில அந்த பயிற்சி மட்டும் நேற்று நாம காலையில் எழுந்த உடனே செய்ய வேண்டிய பயிற்சி. நம்ம காலையில் எழுந்த உடனே என்ன பயிற்சி? தூங்கிக்கிட்டே யூரியன் வந்தா யூரியன் போயிட்டு வந்துருங்க, மலம் வந்தா மலமும் யூரியனும் போயிட்டு வந்துட்டு கையை காலை பிரஸ் பண்ணிட்டு வந்து சமமான தரை, இந்த மாதிரி சமமான தரை. தலகாணி வைக்கக்கூடாது. தலகாணி வைக்காம சமமான தரை விட இந்த உடற்பயிற்சியை 45 நாள் செஞ்சா உங்க டாக்டர் உங்ககிட்ட வரமாட்டேன். டாக்டர் கிட்ட போக வேண்டிய வேலையே இல்லை. டாக்டர் கிட்ட
போக வேண்டிய வேலையில் யாராவது ஒருத்தர் இங்கே வரீங்களா? ஒருத்தர் மட்டும், யாராவது ஒரு லேடி, யாராவது ஒருத்தர் வாங்க எங்கள் பக்கத்தில். அந்த இவங்களை கூப்பிடு, யாராவது இந்த ஜலட்சுமி அம்மா வர சொல்லுங்க. இந்த மைக்கை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டோம். மைக்கை பிடிச்சிட்டு அப்படியே நில்லுங்க, நான் கேட்கும்போது கொடுங்க. காலையில நாம தூங்கி எழுகிறோம். தூங்கி எழுந்த உடனே முதல் செய்ய வேண்டிய பயிற்சி இந்த பயிற்சியை 1 நிமிஷம் மேலே கையை தூக்கிட்டு செய்யணும். அடுத்தது உள்ளங்கையை விரிக்கிறீங்க, தேய்ச்சி முகத்துக்கு மசாஜ் பண்றீங்க. உள்ளங்கையை விரிச்சிட்டு கல்வி, செல்வி, வீரம் இது 3 இருக்கணும்னு சரஸ்வதி தேவியை வேண்டிக்கிறோம். உள்ளங்கையை விரிக்கிறோம். பிரிச்ச உடனே கல்வி, செல்வம், வீரம் இதுதான் மனிதனுக்கு 3ம் தேவை. மகாலட்சுமி, சரஸ்வதி, வீரலட்சுமி இல்ல அலைமகள், கலைமகள், மலைமகள் 3 பேரும் நம்மளுடைய உள்ளங்கையில தான் இருக்காங்க. கீழே பூமாதேவியை தொட்டு கும்பிட்டுக்கணும். எந்த தடைகளும் வராம இருக்கிறதுக்கு பூமாதேவியை வேண்டிட்டு வித்தின் a செகண்ட் இதெல்லாம் பண்ணி ஆகணும். அடுத்த நிலையில சமமான தரையில விரிப்பு போட்டுக்கணும். தெரியுதுங்களா? எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? தெரியுதாங்க சார். கால் 2யும் சேர்த்து வச்சுக்கிட்டு கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ், இடதுபுறம் மற்றும் வலதுபுறம். முதல்ல ஒரு 5 முறை செய்ய வேண்டும். இது ஒரு பயிற்சி.
கால் ரெண்டையும் ஒரு கால் பின்னாடி இன்னொரு காலை சைட் வேஸ்ல வச்சுக்கிட்டு, சைட் வேஸ்ல எந்த வேஸ்ல வைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் வேஸ்ல தலையை சாய்ச்சிக்கணும், உடலை முறுக்குவது போல. அப்புறம் இந்த பக்கம் அடுத்த சைடு இதுல ஒரு 5 முறை செய்ய வேண்டும். அப்புறம் அடுத்த பயிற்சி, கால் மேல ஒரு கால் மேல இன்னொரு கால், அந்த காலின் பெருவிரல் மேல இன்னொரு காலின் குதிகால் இருக்கணும். அதே போல உடலை முறுக்கி தலையை அடுத்த மறுபுறம் சாய்த்து 5 முறை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் கால் உங்களால் முடிந்தவரை முட்டிக்காலை 2 கால்களையும் சேர்த்து மேலே தூக்க வேண்டும். அப்புறம் காலை மடக்க வேண்டும். இதுல 5 முறை செய்ய வேண்டும். நெஞ்சின் மீது கையை வைத்துக் கொள்ள வேண்டும். 2 கையும் கோர்த்துக்கிட்டு இதுல 5 முறை. முடிந்தவரை இது 2 கால்களையும் சேர்த்து தூக்கி கொண்டு 2 கைகளாலும் கட்டை விரலை பிடித்து கொள்ள வேண்டும். இதுல 5 முறை செய்ய வேண்டும். இது காலை அட்னங்கால் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு அந்த கையால இடது கையால அந்த பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அப்புறம் முட்டியை மடக்கி கைகளை சேர்த்து கொண்டு தலையை தொட வேண்டும். பொறுமையாக செய்ய வேண்டும். கால்களை மடக்கி அந்த எந்த கால்களை மடக்கிறோமோ அந்த கைகளால் அந்த காலோட ஆங்கிள் பாதத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அப்புறம் அகைன் மறுபடியும் அந்த காலை மடக்கி முதல்ல கால்களை மடக்கணும், பிடிக்கணும், தலையில வைக்கணும். 2வது கால்களை பின்னாடி இது பண்ணி கால்களை பாதத்தில் பிடித்து கொண்டு மறுபடியும் பழைய நிலைக்கு தலையை தொடணும். இது 5 முறை. இது எவ்வளவுதான். அதுக்கப்புறம் மணிப்பூரகத்தை மசாஜ் செய்ய வேண்டும். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ், இடதுபுறம் வலதுபுறம். ஆண்கள் மார்பை செய்ய வேண்டும், பெண்களுக்கு அது தேவையில்லை. புஜம், தோள்புறம், இடது வலது, கைகளை 2ம் சேர்த்து தேய்க்க வேண்டும். அடுத்தது முகம், ஃபேஷியல் மசாஜ். கால்களை மடக்கி முட்டிகளை மசாஜ் செய்ய வேண்டும். அப்புறம் சவாசனா, கைகளை நீட்டிக்கொண்டு ரிலாக்ஸ் செய்ய வேண்டும். உருளு தண்டம் போடுவது போல
இரண்டு புறம், லெஃப்ட் ரைட், இடதுபுறம் வலதுபுறம். 5 முறையா ஐயா? இந்த பயிற்சிகளை 1 2 போங்க. எடுத்த உடனே பெருசாலாம் போகாதீங்க. ஏன்னா உடம்புக்கு தகுந்த மாதிரி இதை செஞ்சீங்கன்னா இந்த உடம்பு உங்களுக்கு எல்லாம் 108 சக்கரங்களும் ஆக்கி வைக்க எல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உடம்பு எல்லாம் ஆரோக்கியமான எல்லாம் திருப்தியாக இருக்கும். அது ஒரு முறை சும்மா இப்போ எல்லாம் சாப்பிட்டு வந்துக்கிறீங்க, வேண்டாம், அப்புறமேல் போக அப்புறம் கூட முடிச்சா பண்ணலாம். இப்போ அடுத்த பயிற்சிக்கு போயிடலாம். எல்லாரும் ஐடியா ஓகே ஆகிட்டீங்களா? இப்போ நான் சொன்ன பயிற்சி எல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுதா? நேற்றுக்கு புரியல வேகமாக பண்ணிட்டீங்க ஐயா, எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஸ்டெப்பையா அப்படியே பண்ணீங்கன்னா உடம்பு உங்களுக்கு ஆக்டிவேஷன் அப்படியே ஆகிடும். இடுப்பு, இந்த முழங்கால், பாதம், உச்சி, தலை, இது எல்லாமே நமக்கு ஆக்டிவேஷன் ஆகி எல்லா சக்கரங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்பு இருக்கிற 6 சக்கரங்களும் நமக்கு இயங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நமக்கு முதல்ல பேஸ். இது பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு காற்று உடல் நிலம் நிலம் சீராக இருந்தால் தான் பயிர் வளரும். இந்த உடல் எப்படி இருக்கணும்? நிலம் சீர்படுத்தணும். ஏர் ஓட்டுறோம், ஏர் ஓட்டி திருப்பி தண்ணி விடுறோம், திருப்பி மைக்கால் ஓட்டிட்டு பயிர் வைக்கணும். அப்போ தான் பயிர் சிறப்பாக வளரும். அதுபோல தான் இந்த உடம்பை நம்ம ஆரோக்கியப்படுத்திக்கிட்டா இதில் வைக்கிற பயிர் சிறப்பாக வளரும். இதுக்காக தான் இந்த பயிற்சி. சரி, போகலாமா? அடுத்து போகலாம். நல்லா ஆசனம், நல்லா ஆசனமாக உட்காந்துக்குங்க. நல்லா ஆசனமாக போட்டு சிம்முத்திரையில் உட்காருங்க. சிம்முத்திரை, 2 கைகள், காற்று, ஆகாயம், 2 விரல், பெருவிரல், சிறுவிரல், 2 விரலையும் போட்டு சிம்முத்திரையில் போட்டு உட்காந்துக்குங்க. இப்போ போலாம்.
ஈம், ஊம். இது செஞ்சீங்கன்னா உடல் ரொம்ப வலிவடையும், உடல்ல ரொம்ப எனர்ஜி கிடைக்கும், சக்தி கிடைக்கும், உடம்புல ரொம்ப சக்தி கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ண 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 சாப்பாடே தேவையில்லை. ஏன்னா இந்த நாபி கமலத்துல இருந்து நமக்கு மேல காற்று போகுது, மூலாதாரத்துக்கு போகுது. நீங்க இழுக்கிற காற்று எங்க இருந்து போகுது? மேல போகுது. மேல போயிட்டு மறுபடியும் சகஸ்தாரம்பத்துக்கு போயிட்டு சகஸ்தாரம்பத்திலிருந்து மறுபடியும் மூலாதாரத்துக்கு வருது. இது பயிற்சி, அடிப்படை பயிற்சி நல்ல சிறப்பு செஞ்சீங்கன்னா வாசி உங்களுக்கு ஈஸியா வரும். இது மேல இருக்கிறீங்களா, காற்று மேல போகும்போது வாசி மேல போகுது. அப்படி போதில்ல மேல, இது போக போக காற்று மேல போகும். அதே மாதிரி கீழே இறங்குது. இந்த பயிற்சி ரொட்டீனா நீங்க பண்ணீங்கன்னா வாசி உங்களுக்கு சொல்லி தர வேண்டாம், அதுவே உங்களுக்கு வாசி தானா வந்துடும். இந்த பயிற்சி உடம்பு சுத்தமாயிடுச்சு. காற்றை மேலே ஏத்துறீங்க, மறுபடியும் ஏற்றி இறக்குறீங்க. உங்க சக்திக்கு எவ்வளவு மேலே ஏற்ற முடியுமா காற்றை அவளை மேலே ஏத்துங்க, மேலே இறக்குங்க. இங்க கொண்டு சகசாரத்துல காற்றை மேலே ஏற்றி கீழே இறக்குங்க. இது பேஸ். இதுதான் வாசி பயிற்சிக்கு முதல் முக்கியம். இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு காத்து ஈஸியா இழுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அடிப்படை புரிஞ்சுதா? ஐயா புரியலன்னா கேட்டுக்கங்க, டக்கு டக்குன்னு போயிடலாம், வேகமா போயிடலாம். இது வாசிக்கு பேஸு. நான் முதல் பயிற்சி, ரெண்டாவது பயிற்சி, மூணாவது பிராணாயாமம் எதுக்கு சொல்றாங்கன்னா காற்றை அடக்கணும். ஒன்று நேற்றுக்கு சொல்லி கொடுத்தேன், இப்பவும் சொல்லி கொடுக்குறேன். ஒரு காற்று ஒன்று, ஒரு காற்று இங்க நேரம் நிறுத்துறீங்க, 4 காற்று இங்க நிறுத்துறீங்க. என்ன பண்றீங்க? இது 8 காத்து வரணும், 8 காற்று விடணும். ஆனா 8 காற்று விட முடியாது. ஃபர்ஸ்ட் முதல் பயிற்சியில உங்களை 4 காற்றை விடுங்க. 4 காற்று விடுத்து இதே செய்முறை தான். இதுல ஒரு முறை மேல இழுக்கிறீங்க. இதே மாதிரி மேல ஒரு முறை ஏத்துறீங்க, 4 காற்று இங்க நிறுத்துறீங்க, மறுபடியும் 4 காற்று கீழே விடுறீங்க. இது ஒரு முறை முதல் பயிற்சிக்கு 1 பண்ணுங்க. இது 5 முறை பண்ணுங்க. பஸ் முதல்ல நாடி சுத்தி சொல்லி கொடுத்தனா உங்களுக்கு, நாடி சுத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன். போயிட்டே இருந்தா வேற திருப்பி நேத்திக்கு எடுத்த கிளாஸே மறுபடியும் எடுத்து கிளம்ப வந்துடும். முதல்ல நாடி சுத்தி பண்ணீங்க, மேல இழுக்கிறீங்க. இப்ப ஒரு காதல் 5 முறை ஏத்துறீங்க, இறக்குறீங்க, 5 முறை ஏத்துறீங்க, இறக்குறீங்க. இடது பக்கம் 5 முறை ஏத்துறீங்க, இறக்குறீங்க. வலது பக்கம் 5 முறை ஏத்துறீங்க, இறக்குறீங்க. சுழுமுனையில் 5 முறை ஏத்துறீங்க, 5 முறை திருப்பி இறக்குறீங்க. இது நாடி சுத்திக்கு முடிஞ்ச உடனே பிராணாயாமம் இதுக்கு போறீங்க. தெளிவாகுதா? எல்லாருக்கும் தெளிவாகுதா? தெளிவாகுது. இதை பண்ணுங்க. இதை தான் பிராணாயாமம். இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாசி இன்னும் கொஞ்சம் அதுக்கு அடுத்த படைக்கு போயிடும். இந்த அடுத்த நிலைக்கு இந்த காற்றுகள் மேல போக போக வாசி உங்களுக்கு ஈஸியா வரத்துக்கு இது மூணாவது படி. இதே 3வது படி. இந்த 3வது படி பிடிச்சிங்கன்னா வாசி ஈஸியா வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடி உங்களுக்கு வேற என்ன ஒன்று அந்த ப்ரோக்ராம் லிஸ்ட் கொடுங்க. என்கிட்ட செல் யார்கிட்ட பாருங்க. செல்லு பாருங்க, வச்சிருக்கேன். அகாரம் உகாரம் எடுக்கிறதுக்கு மறக்காதீங்க. எப்பவுமே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அதை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வாசி ஈஸியா வரும். இப்போ நல்ல காற்றெல்லாம் மேலத்துங்க, ஆழ்ந்தமா பிரீத்திங் அப்படியே இடுங்க. நம்ம நேற்று பார்த்தோம்ல, விளக்கை பார்த்து ஒளி பண்ண மேல இந்த விளக்கை கணக்கு கான்சென்ட் பண்ணிக்கோங்க. முன்னாடி உங்களுக்கு விளக்கு இருக்கு, இந்த விளக்கு அப்படியே கான்சென்ட் பண்ணிட்டு நிறங்கள் சொன்னேன். என்ன நிறங்கள் சொன்னேன்? 7 நிறங்கள் சொன்னேன். பச்சை, புளு, மஞ்சள், ஆரஞ்சு. இப்படி அந்த நினைச்சலை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த ஒளி தியானத்தை பண்ணுங்க. அப்படியே கன்சியூம்னு வச்சு நினைவுகள் பூரா அந்த தியான விளக்கு மேல வச்சு அப்படியே ஒரு தியானம் பண்ணுங்க. அப்படியே தியானத்துக்கு போங்க.
அப்படியே அமைதியா ஒரு 10 நிமிஷம் அப்படியே 10 நிமிஷம் அப்படியே தியானத்துக்கு போங்க.